வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே முக்கியமானது. ஜென் ஏஐ. இது எப்படி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகத்தையே தலைகீழா மாத்த போகுது? சரி, இந்த பெரிய மாற்றத்துல உங்களுக்கான இடம் எங்க இருக்கு? வாங்க, இத பத்தி கொஞ்சம் டீடைலா இன்னைக்கு பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க இன்னும் அந்த பழைய 10 வருஷம் முன்னாடி கத்துக்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்க பதில் ஆம் அப்படின்னா, உங்க கரியர் ஒரு பெரிய ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ ஏஐ எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அப்போ மார்க்கெட்டிங்கோட ஃபியூச்சர் என்ன? வேற எதுவுமே இல்ல, அது 100% ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தான். பாருங்க, இதை நீங்க எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்க கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்னும் 2 வருஷம்தான். 2026க்குள்ள எந்த மார்க்கெட்டருக்கு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண தெரியுதோ அவங்களுக்கு தான் கம்பெனிங்க முன்னுரிமை கொடுக்க போறாங்க. அதாவது பழைய ஸ்டைல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேகமா குறைய போகுது. இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இது ஒரு வார்னிங். ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே வருது. இந்த முக்கியமான ஏஐ ஸ்கில்ஸை கரெக்டா கத்துக்க எங்க போறது? ஏன்னா நீங்க வெளியே பாத்தீங்கன்னா இன்னிக்கும் பல கோர்ஸ்கள் அந்த 10 வருஷம் பழைய எஸ்சிஓ, பழைய சோஷியல் மீடியா டெக்னிக்ஸ் பத்தியே தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மை சொல்லணும்னா அதெல்லாம் உங்களை ஃபியூச்சருக்கு தயார் பண்ணவே பண்ணாது. சரி, இந்த குழப்பமான சூழ்நிலையில ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் சென்னையில இருக்கிற நம்ம ஜென்எக்ஸ் அகாடமியோட ஒரு புரட்சிகரமான ஜென் ஏஐ ப்ரோக்ராம். சரி, ஜென் ஏஐ வச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுனா என்ன? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. இது மனுஷங்க யோசிக்கிற மாதிரி புதுசா கண்டென்ட், இமேஜ், ஏன் புது ஐடியாக்களை கூட உருவாக்குற ஒரு ஏஐ. இதுதான் ஜென் ஏஐ. நம்ம கோர்ஸ் அந்த பழைய எஸ்சிஓ, ஆட்ஸ் பத்தின தியரி கிளாஸ் கிடையாது. இது உங்களை முதல் நாள்ல இருந்தே வேலைக்கு ரெடி பண்ற ஒரு 100% பிராக்டிக்கல் ட்ரைனிங். நிஜமான ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ரியல் மார்க்கெட்டிங் டாஸ்க்குகளை எப்படி பண்றதுன்னு, அதுவும் நம்ம தாய்மொழியில தமிழ்ல கத்துக்க போறீங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சாட் ஜிபிடி, ஜெமினி மாதிரியான டூல்ஸை வச்சு வெறும் நிமிஷத்துல சூப்பரா கண்டென்ட் எழுதிடலாம். மிட் ஜர்னில போனீங்கன்னா அசத்தலான டிசைன்ஸை உருவாக்கிடலாம். உங்க விளம்பரங்களை அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆப்டிமைஸ் பண்ணி லீட்ஸை அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. ஓகே, அப்போ காங்கிரீட்டா என்னென்ன ஸ்கில்ஸ் கத்துப்பீங்க, அதுவும் என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் மெத்தட்ல கத்துக்க போறீங்கன்னு இப்போ பார்க்கலாம். நீங்க மாஸ்டர் பண்ண போற ஸ்கில்ஸ் உங்க கரியரே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது வெறும் சாதாரண எஸ்இஓ இல்ல, ஏஐ பவரோட வரக்கூடிய எஸ்இஓ. சும்மா சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணி கரெக்டான கஸ்டமர்ஸ் எப்படி டார்கெட் பண்றதுன்னு கத்துப்பீங்க. இது மட்டும் இல்ல, மெட்டா, கூகுள் ஆட்ஸ், கண்டென்ட் கிரியேஷன், ஃப்ரீலான்சிங்னு எல்லாத்தையும் தியரியா படிக்காம நேரடியா ரியல் ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செஞ்சு கத்துக்க போறீங்க. ஜெனெக்ஸ்க்கும் மத்த இடங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்களா? மத்த இடங்கள்ல தியரி மேல தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா இங்க 100% பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான். அங்க ஏதோ ஒரு மொழியில இருக்கும், இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா தமிழ்ல விளக்கம். அங்க வெறும் டெமோ டூல்ஸ் காட்டுவாங்க, இங்க நீங்க நேரடியா இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ற டூல்ஸ்ல கை வைப்பீங்க. கூடவே உங்களுக்கு வழிகாட்ட ஒரு டெடிகேட்டட் மென்டர் சப்போர்ட்டும் உண்டு. முக்கியமா சும்மா தியரி எக்ஸசைஸ் இல்லாம லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுதான் கத்துக்கிறதுக்கான பெஸ்ட் வழி. சரி, அப்போ இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் செட் ஆகும்? நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல இப்பதான் காலேஜ் முடிச்ச ஃப்ரெஷரா இருக்கலாம், ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கலாம், ஏன் நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா கூட, இல்ல ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தா கூட, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கில் உங்க வளர்ச்சிக்கு கண்டிப்பா மிகப்பெரிய உதவியா இருக்கும். இதுல சேர்றதுக்கு உங்களுக்கு பெரிய டிகிரி எதுவும் தேவையில்லை. கோடிங் தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு வேண்டதெல்லாம் ஒண்ணு தான், கத்துக்கணுங்கிற ஆர்வம். அது மட்டும் இருந்தா போதும். சரி, இப்போ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இதையெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கும், எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? வாங்க அதையும் பார்த்துடலாம். இந்த கோர்ஸை நீங்க நல்லபடியா முடிக்கும்போது ஒரு ஃப்ரெஷராவே மாசம் 25,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைக்கும், ஏன் அதுக்கு மேலையும் சம்பாதிக்க முடியும். பல டிகிரி முடிச்சவங்களை விட இது அதிகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஸ்டார்டிங் தான். உங்க ஸ்கில் வளர வளர உங்க சம்பளமும் பல மடங்கு அதிகமாகும். இந்த ஒரு ஸ்கில்லை வச்சுக்கிட்டு உங்க ஃபியூச்சரை நீங்களே டிசைன் பண்ணலாம். நீங்க நினைச்சா ஒரு பெரிய கம்பெனில டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகலாம், இல்ல இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற ஏஐ மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், இல்ல எனக்கு யாருக்கும் கீழே வேலை செய்ய பிடிக்கலன்னு நினைச்சீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஃப்ரீலான்சரா உங்க பிசினஸை நீங்களே உருவாக்கலாம். வாய்ப்புகளுக்கு அளவே இல்லை. அப்போ எதிர்காலத்துக்கு அவசியமான இந்த திறமையை கத்துக்க நீங்க ரெடியா? உங்க கெரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இதை விட ஒரு சரியான டைம் இருக்கவே முடியாது. இத பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணுமா? உடனே சென்னை ஜெனெக்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஜஸ்ட் ஒரு கால் அல்லது ஒரு மெசேஜ் பண்ணா போதும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சீட்ஸ் ரொம்ப லிமிடெட். சோ லேட் பண்ணாதீங்க. உங்க ஃபியூச்சருக்கான முதல் அடியை இன்னிக்கே எடுத்து வைங்க.